கார்த்திக் காஃபி. நேத்துல இருந்து கேட்டுட்டு இருக்கேன். கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ற மாதிரி தெரியலையே. நீங்க என்ன சொல்றீங்க? சும்மா ஏதாவது கேட்டுட்டே தான் இருப்பீங்களா? காஃபி எப்படிங்க? எனக்கு 1008 வேலை கிடக்குது வீட்டில். இது 1009வது வேலையா இருக்கட்டும். நான் கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டு நீ இந்த இடத்த விட்டு இப்ப நகலணும். என்ன கேக்குறீங்க நீங்க? சும்மா ஏதாவது கேட்டுட்டு இருந்தா நான் பதில் சொல்லணுமா உங்களுக்கு? நேத்து எங்க போனேன், இதுக்கு எனக்கு ஆன்சர் தெரிஞ்சு ஆகணும். சொல்லலைன்னா சொல்லலைன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன மிரட்டலா? அதெல்லாம் இல்ல, செஞ்சு காட்டுவேன். இப்போ என்ன, நான் எங்க போனேன்னு தெரியணும், அவ்வளோதானே? ஆமா, சிம்பிள். பூமாரி அக்காவும் அருண் மாமாவும் புது வீட்டுக்கு போயிருக்காங்கல்ல, அங்கதான் போனேன். யார கேட்டு அங்க போன நீ? அங்க போறதுனால என்ன தப்பு இருக்கு? போனேன் தான், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா அக்கா என்கிட்ட நீங்கெல்லாம் வரக்கூடாது, வீட்டுக்கு போன்னு சொல்லி விட்டுட்டாங்க. அவங்க யாரு உன்ன வீட்டுக்கு போன்னு சொல்றதுக்கு? நீ எதுக்கு முதல்ல இந்த வீட்ல இருந்து அங்க போன? அம்மாக்கு தெரியுமா அந்த விஷயம்? யாருக்குமே தெரியாது. தேவையில்லாம பிரச்சனை பெருசுப்படுத்தாதீங்க. அது எப்படி பெருசுப்படுத்தாம இருக்க முடியும்? இந்த வீட்டிலே இருப்பியான், இந்த வீட்டில் உள்ளவங்கள்ட்டலாம் நல்லவ மாதிரி நடிப்பியான், இந்த வீட்டுக்கு ஆகாதவங்க கிட்ட போய் சேருவியான். இது நல்ல கதையா இருக்க. கார்த்திக், என்ன விளையாடுறீங்களா? ஆகாதவங்க அப்படி இப்படின்னு சொல்றீங்க. அவர் உங்க அண்ணன், எல்லாத்தையும் மறந்தாச்சா? இங்க பாரு, எங்க வீட்டில் எங்க அம்மா அப்பாவை மதிக்காதவங்க யாரையும் நான் மதிக்கிறதுக்கு தயாரா இல்லை, புரியுதா? முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கீங்க. அத்தை ஏதோ இப்போ அவங்க மேல கோவமா இருக்காங்க, அவ்வளோதான். தேவையில்லாம இப்படியெல்லாம் நினைச்சிட்டு இருக்காதீங்க. என்னைக்கு நானும் பூமாரி அக்காவும் அருண்மாமாவும் இந்த வீட்டுக்கு தான் வரப்போறாங்க. அதை கொஞ்சமாச்சு மண்டியில ஏத்திக்கோங்க. அத்தையோட கோவம் எத்தனை நாளைக்கு நினைக்கிறீங்க? கொஞ்ச நாள்ல அது சரியாயிடும். கொஞ்ச நாள்ல சரியாகட்டும், ரொம்ப நாள்ல சரியாகட்டும், அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு எங்க அம்மா அப்பாவுக்கு அவங்கள பிடிக்கல. அவங்கள பிடிக்காதனால எனக்கும் அவங்கள பிடிக்காது, அவ்வளோதான். நீ யாரை கேட்டு அங்க போன? என்ன கார்த்திக் விளையாண்டுட்டு இருக்கீங்க சும்மா? போன இப்ப என்ன, அதான் திருப்பி வந்துட்டேன்ல, விடுங்க பேச்ச. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம எனக்கு தெரியாம அவங்கள போய் பார்க்க போயிருப்ப? உனக்கு அவ்வளோ தைரியம் யார் தந்தா அந்த வீட்டில்? அப்போ இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாம எவ்வளோ விஷயத்த நடத்தியிருக்க. இங்க பாருங்க கார்த்திக், நானும் இந்த வீட்டுல பேசணும்னா நிறைய இருக்கு பாத்துக்கோங்க. தேவையில்லாம என்கிட்ட இந்த மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஓஹோ, அந்த அளவுக்கு வந்துட்டியா? சரி, நீ பேச வேண்டியது என்ன இருக்கு சொல்லு. ஆமா, நான் பேச வேண்டியது நிறைய இருக்குதான். என்னைக்காச்சும் எனக்கு ஏதாவது வாணுமான்னு சொல்லி வாங்கி தந்திருக்கீங்களா நீங்க? நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்னத்த பேசுற? இல்ல கார்த்திக், நான் லவ் பண்ண கார்த்திக் இப்படியே கிடையாது. இல்ல இல்ல, நீ தான் ரொம்ப மாறிட்ட. இப்பெல்லாம் ஏகப்பட்ட விஷயத்த என்கிட்ட இருந்து மறைக்கிற, உன் இஷ்டப்படி நடந்துக்கிடுற. ஆனந்தி, ஆனந்தி, அத்தை. ஒரு நிமிஷம் இங்க வா. அதான் அம்மா கூப்பிடுறாங்கல்ல, போ. இந்தாங்க காஃபி. வர வர திமிரு ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு. கண்டதெல்லாம் சொல்லாம செஞ்சுட்டு இருக்கா. இவளை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. என்னத்த கூப்பிட்டீங்களா? ஆமா ஆனந்தி, எவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருக்க? என்ன பண்ணிக்கிட்டு இருந்தியா? இல்லத்த, கார்த்திக் காஃபி கேட்டாரு, அதான் கொடுத்துட்டு இருந்தேன். சரி சரி. அம்மா, நீ என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லவே இல்லையா ஆனந்தி? என்ன அத்தை சொல்றீங்க? நான் ஒரு விஷயத்த சொல்லலையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையா அத்தை. பாத்தியா, மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். மாமா தான் வந்து இப்ப சொல்லிட்டு இருந்தாங்க. அத்தை, ஒருவேளை நான் பூமாரி அக்கா வீட்டுக்கு போனது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ? அதான் அத்தை இப்படியெல்லாம் கேட்காங்கன்னு நினைக்கிறேன். மாமா உன்கிட்ட 1,00,000 கொடுத்தாங்களாமே, நீ எங்க வச்சிருக்காத? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும், நீ போய் எடுத்துட்டு வாத. எங்க வச்சிருக்கேன்னு தெரியலையே. அத்தை, என்ன ஆனந்தி, போய் எடுத்துட்டு வா. நீ எங்க வச்சிருக்கன்னு உனக்கு தானே தெரியும். அத்தை, அது வந்து என்ன ஆனந்தி, எங்கேயாச்சும் வச்சுட்டு மறந்துட்டியா? நல்ல ஆள் வந்து சேர்ந்த. காசு தந்தோட என் கையில தந்திருக்க வேணாமா? இதுக்கு தான் எப்பவும் என் கையிலே அவர் தந்துட்டு போவாரு. அன்னைக்குன்னு பார்த்து நான் வீட்டில் இல்லைன்ட்டு உன் கையில தந்திருக்காரு. சரி, நீ அனு கிட்டேயாவது கொடுத்துருக்க வேண்டியனே, இல்லைன்னா கார்த்திக் கிட்டேயாவது கொடுத்து எங்கேயாச்சும் வச்சிருக்க சொல்ல வேண்டியனே. என்னம்மா, என்ன ஆச்சு? டேய் கார்த்திக், வாடா. இவகிட்ட அப்பா காசு கொடுத்துட்டு போயிருக்காரு. எங்க வச்சானே தெரியலையா? உன்கிட்ட ஏதாவது கொடுத்தாளா? காசா? எவ்வளோமா? என்னமோ 1,00,000 எவ்வளவோ சொன்னாருடா. 1,00,000? ஏ ஆனந்தி, காசை எங்க வச்ச? என்ன கார்த்திக், உங்க அம்மா இருக்காங்க, என்ன பார்த்து இப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? ஏன் இந்த வீட்டுல ஒரு 1,00,000 எடுக்கிறது கூட எனக்கு உரிமை இல்லையா? ஆனந்தி, ஏய், என்ன சொல்லிட்டு இருக்க? 1,00,000 நீ எடுத்தியா? என்ன பண்ண அந்த காசை? 1,00,000 உனக்கு எதுக்கு? ஓஹோ, அதான் உன் புது உறவு, எங்களுக்கு தேவையில்லாத உறவு. போய் பார்த்துட்டு வந்தீல, அங்க செலவு பண்ணிட்டியா அந்த காசை? இங்க பாருங்க கார்த்திக், தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. அவங்கள ஏன் இப்ப இழுக்கிறீங்க? அத்தைக்கு இந்த விஷயமே தெரியாது, கொஞ்சம் அமைதியா இருங்க.
ஏன் அம்மாவை ஏமாத்தலான்னு பாக்குறியா? இன்னும் எவ்வளவு நாளைக்கு ஏமாத்திட்டு இருக்க போற? ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நான் எந்த காசும் கொடுக்கல. அதுவும் இல்லாம நம்ம கிட்ட காசு வாங்குற நிலைமையில அவங்க கிடையாது. கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம எனக்கு என்ன தேவை இருக்குன்னு கூட தெரியாம இந்த மாதிரி இருக்கீங்களே, உங்களெல்லாம் ஒரு ஆளா நீங்களாம்? என்ன விட்டா ரொம்ப ஓவரா பேசுற? அம்மா, இவ அந்த பூமாரி அண்ணி வீட்டுக்கு நேத்து போயிட்டு வந்திருக்கா. கார்த்திக், என்னடா சொல்ற? ஆமாம்மா, நம்ம எல்லாரையும் ஏமாத்துறது தான் இவளுக்கு குறிக்கோளா இருக்கு போல. அதான் நம்ம யாருக்குமே தெரியாம அங்க போயிட்டு வந்திருக்கா. ஏ ஆனந்தி, என்ன சொல்ற? ஒண்ணு எனக்கு புரியலையே. நீ எதுக்கு அங்க போன? அதாம்மா நானும் கேட்டேன். கேட்டதுக்கு திமிரா பதில் சொல்றா. அப்படிதான் போவாளாம். அதுவும் இல்லாம இந்த காசையும் வாங்கி அங்கதான் போய் மொய் எழுதிட்டு வந்துருப்பான்னு நினைக்கேன். அதான் அந்த காசை காணோம். என்கிட்ட கூட சொல்லாம இவ போயிட்டு வந்திருக்கா. என்ன ஆனந்தி இதெல்லாம்? அவங்க ரெண்டு பேரும் எதுக்கு தனியா போயிருக்காங்க? என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு உனக்கு இந்த வீட்ல இருந்து பார்த்துமா தெரியல? அதுக்கு முந்தைய நீ எப்படி அந்த வீட்டுக்கு போலாம்? அப்போ நீ அந்த வீட்டுக்கு தான் போகணும்ட்டு நேத்து போயிருக்க. எங்க கிட்ட எல்லாத்தையும் உண்மையை மறைச்சு. அத்தை அத்தை இல்ல அத்தை, நான் போனது உண்மைதான். நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா பூமாரி அக்கா எனக்கு அட்வைஸ் பண்ணி நீ வீட்டுக்கே போ, அத்தைக்கு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இது பெரிய துரோகம்னு சொல்லி தான் விட்டாங்க. நீங்க எதுவும் நினைச்சுக்கிட்டாதீங்க அத்தை. அது மட்டும் இல்லாம நான் அந்த காசை கொண்டு வேற எங்கேயும் கொடுக்கல. என் சொந்த தேவைக்கு தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். சொந்த தேவையா? உனக்கு எது சொந்த தேவை? பேசாத. என்ன கையும் களவுமா மாட்டிக்கிட்டோன்னு உனக்கு கோவம் வருதா? எதையாவது சொல்லி சமாளிக்கலாம்னு நினைக்கிறியா? ஏன் கார்த்திக், இதுவரை நீங்க போய் சம்பளம் வாங்க தானே செய்றீங்க. என் கையில ஒரு காசு தந்திருப்பீங்களா? என்ன சொல்ற நீ? அப்பப்போ என்கிட்ட வாங்கி செலவு பண்றீல, அதெல்லாம் என்னவா? சும்மா நிறுத்து கார்த்திக். ஏதாவது ஒரு செலவுக்கு கூட காசு கட்டோம்னா இல்லைன்னு தானே சொல்ற. ஏய், இந்த என்னடி நடக்குது? ஏ ஆனந்தி, என்ன? இங்க பாரு கார்த்திக், நான் ஃப்ராங்காவே சொல்லிடுறேன். எனக்கு இந்த மாதிரி ஜாயின்ட் ஃபேமிலிலாம் இருக்கு கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது. அதுவும் இல்லாம மாமாக்களை நீங்க வேலை பார்த்துக்கிட்டு காசு ஒண்ணுமே எனக்கு கொடுக்காததுல எனக்கு விருப்பமே இல்லை. ஓஹோ, இதான வெளிப்பாடு? அங்க போயிட்டு வந்தாலே நீ இப்படிதான் மாறுவேன்ட்டு எங்க எல்லாருக்கும் தெரியும். சும்மா பேசாத. என்ன என்ன உனக்கு தெரியும்? அவங்க யாரும் எனக்கு சொல்லி கொடுத்தலாம் நான் பேசல. என் வீட்டுக்கு கொஞ்சம் காசு தேவைப்பட்டுச்சு, அதுக்காக தான் நான் அந்த காசை கொண்டு கொடுத்தேன். இது எத்தனாவது பொய்? முதல்ல அவங்களுக்கு கொடுத்தேன், இவங்களுக்கு கொடுத்தேன்னு, அப்புறம் என் சொந்த தேவைன்ன, அதுக்கப்புறம் உன் வீட்டுக்கு கொடுத்தேங்கிற. எத்தனை பொய் தான் சொல்லுவ? அது மட்டும் இல்ல, இனி நம்ம தனியா தான் இருக்கணும். அதான் என் முடிவு. தனியாவா? ஆமா, எப்ப பார்த்தாலும் இந்த வீட்டிலே கிடந்துக்கிட்டு கையில கொஞ்சம் கூட காசு இல்லாம எனக்கு இருக்க விருப்பமே கிடையாது. பூமாரி அக்கா மாதிரி நானும் சுதந்திரமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் தனியா தான் இனி இருப்பேன். ஏன் அனு அக்கா மட்டும் இருந்தாங்கல்ல தனியா, அப்ப எல்லாரும் அனுப்பி வச்சிங்க. அத மாதிரி எனக்கு இருக்கணும்னு ஆசை இருக்கு. அதனால நான் இனி தனியா தான் இருக்க போறேன். முடியாதுன்னு சொன்னா? முடியாதுன்னு சொன்னா நான் வீட்டுக்கு கிளம்புறேன். கிளம்பு, காத்து வரட்டும். ஏ ஆனந்தி, ஆனந்தி. விடுங்கம்மா, போகட்டும். திமிர் பிடிச்சவ இவ யாரு சொல்லி இப்படியெல்லாம் ஆடுறான்ட்டு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. அங்க போய் 4 வார்த்தை விட்டா எல்லாம் சரியா வந்துடும். கொஞ்சம் கூட அம்மா அப்பாவை மதிக்காம வீட்டை விட்டு வெளியே போய் வேற வீடு வாங்கி பால் காய்ச்சறதுக்கு இவ போயிட்டு வந்திருக்கா. அதுவே எனக்கு சுத்தமா பிடிக்கல. இதுக்கடையில அவங்க மாதிரி இருக்க இவளுக்கு ஆசையா இருக்கான். கடவுளே, இந்த வீட்ல என்ன